கறி குழம்பு சாப்பிட்டுட்டு திண்ணையில உட்காந்தது நல்லா தூக்கம் வருது. கறி குழம்பு சாப்பிட்டுட்டு எப்படி படுத்துட்டு இருக்காரு பாருங்க. தம்பி சித்தி இன்னும் கொஞ்சம் கறி குழம்பு ஊத்துங்க. பாரு தம்பி. சித்தி சித்தி வந்துட்டீங்களா? என்னாச்சு? அது ஒண்ணும் இல்ல, அந்த சாப்பிட்ட ஞாபகத்திலே இருந்தனா அதான் தூக்க கிளத்துல அப்படி பேசிட்டு இருந்தேன். அட போங்க தம்பி. கறி குழம்பு உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்க எல்லாரும் ரொம்ப ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டோன்னு மாமா கிட்ட சொல்லுங்க. சரி ஈஸ்வரி. ஆமா சித்தி, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்குதான் நல்லா நல்லி எலும்ப கடிச்சு சாப்பிட்டிருக்கேன். அதுவும் ஆட்டுக்கால் சூப்பு ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு. இது வரைக்கும் இப்படி ஒரு ஆட்டுக்கால் சூப்ப நான் சாப்பிட்டதே இல்ல. அப்படி இருந்துச்சு. சரி அழகு தம்பி, அடுத்த வாட்டி வரும்போது மீன் குழம்பு கொண்டு வரேன். அப்படியா? சரி சரி, அப்படியே மீனையும் கொஞ்சம் வறுத்து கொண்டு வாங்க. சரி தம்பி. ஏன் ஈஸ்வரி, அபிகண்ணும் சாப்பிட்டுருப்பால, அவளுக்கு இந்த டேஸ்ட் பிடிச்சிருக்கும்ல? கண்டிப்பா பிடிச்சிருக்கோம் தே. சரி சரி, அவ அப்புறமா உனக்கு மெசேஜ் அனுப்புனானா எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, சரியா? சரிங்க தே. சரி சம்பந்தியம்மா, நான் கிளம்புறேன், எனக்கு நேரமாவுது. போயிட்டு வரமாங்க. அழகு தம்பி, போயிட்டு வரேன். மீன் குழம்பு கொண்டு வரேன். சரி வாங்க சித்தி. போயிட்டு வா. வாமா. நான் வரேன். அபிகண்ணு கேட்டா சொல்லிடு. டாட்டா டாட்டா டாட்டா. ஈஸ்வரி, ரொம்ப நேரம் வெயில்ல நிக்காதீங்க, வா. அத்தை. ஈசு, நீ கொஞ்ச நேரம் படுத்து ரெஸ்ட் எடு. அப்புறமா நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன்னை பீச்சு கூட்டு போறேன், சரியா? சரி வாங்க. சரி வா. ஈசு, அம்மா அபிமா வருதுமா?